வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு நான் 5 மணிக்கு எந்திரிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ஏன்னா தம்ப்நெயில்ல கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஸோ எஸ், எனக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். அதோட ஒரு குட்டி விளாக் தான். 5 மணிக்கு எந்திரிச்சு அப்படியே மொபைல் சார்ஜ் போட்டேன். ஏன்னா வீடியோ எடுக்கணும், நமக்கு மொபைல் தானே முக்கியம். மொபைல் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே திருப்பி 6 மணி வரைக்கும் அப்படி படுத்திருந்தேன். 6 மணிக்கு எந்திரிச்சு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி குளிச்சாச்சு. ஹேர் ஸ்டைலிஸ்டுக்காக வெயிட்டிங். ஸோ எஸ், இந்த vlog வந்துட்டு ஃபுல்லாவே என்னோட என்கேஜ்மெண்ட் எப்படி போகுது அதெல்லாமே பாப்பீங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நார்மல் டேஸ்லாம் நம்மளை வந்துட்டு எவ்வளோ போட்டு உருட்டுனாலும் நம்ம வந்துட்டு எந்திரிக்க மாட்டோம். ஆனால் நமக்குன்னு ஒரு விஷயம்னா அது வந்துட்டு எப்படி எந்திரிக்கிறோன்னு தெரியல. எல்லாரும் அடிச்சதோடி டான்னு எந்திரிச்சு நின்றுட்டேன்னா நிறைய விஷயங்கள் மும்முரமாக போயிட்டு இருக்கு. காலையில் வர்றவங்களுக்கு டிஃபன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்துட்டு வீட்டிலேயே சாம்பார் வச்சுருக்கோம். அப்புறம் சட்னி வந்துட்டு ஆண்டி வீட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சாம்பார் காட்டுறேன், கண்டிப்பாக சுட்டுரும். அதனால் உங்களுக்கு இப்படி ஜூமில் கவனிக்கிறேன். ஐயோ, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குதே. இல்லை, இதோ இந்த ஒரு அண்டா ஃபுல்லாகவே சாம்பார் தான் இருக்குது. இது வந்துட்டு தாளித்தது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு காட்டுறேன் என்னென்ன டெக்கரேஷன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஃபுல்லாக பெரக்கெட்டி இப்போ வந்துட்டு இருக்க சம்மருக்கு நமக்கு வந்துட்டு ஃபேன் தான் முக்கியம். ஸோ ஃபேன், சேர், சாப்பாடு டேபிள் அங்கே வரைக்கும் கட்டியிருக்கிறோம். தென் ஸ்டேஜ் டெக்கரேஷன், இதுதான் மெயின் பார்ட். நானே ஏல கஸ்டமைஸ் பண்ணி எடுத்தேன். ஐடியா இருந்துச்சு, என்னோட ட்ரெஸ்ஸையும் ஜோவோட ட்ரெஸ்ஸையும் சாட்ஜிபிடியில் போட்டு என்ன பேக்ரவுண்ட் வச்சா நல்லாயிருக்கும்னு கேட்டேன். ஸோ சாட்ஜிபிடி ஒரு 2-3 ஒரு மாடல்லாம் இருந்துச்சு. அதை வச்சுட்டு நானே திருப்பி சாட்ஜிபிடிக்கிட்டே கொடுத்து இந்த இமேஜ் வந்துட்டு க்ரியேட் பண்ணி இதை வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறவங்க கிட்ட கொடுத்து அவங்க எனக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் வந்துட்டு இந்த லெட்டர்ஸ் கூட சாட்ஜிபிடி கொடுத்தது அப்படியே சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 சைட்லேயும் வச்சு, அப்புறம் எங்களுக்கு கூலர் வச்சு, தென் இது வந்துட்டு நான் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதெல்லாமே நான் வந்துட்டு தனித்தனி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். நான் இன்னும் எதுவுமே வீடியோ ஷூட் பண்ணல. மேபி இது முடிச்சுட்டு நான் வீடியோ ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். எல்லாமே கஸ்டமைஸ்ட். டிஃபி ஜோ ரிங் பிளேட்டர். ஸோ இதுதான் டெக்கரேஷன். ப்ளவுஸ் இப்போதான் கையில் கிடச்சிது. ப்ளவுஸு செம்மையாக டர்ன் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா நான் ப்ரீவியஸ் vlogலேயே சொல்லியிருந்தேன், நான் வந்துட்டு சாரீ சிம்பிளாக தான் எடுத்தேன். என்கேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் என் லைஃப்லேயே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வியர் பண்ண போகிறேன். பை த வே, என்னோட மெஹந்தி எப்படி இருக்குது இதுவும் நான் எல்லாமே இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் போட்டு கொடுத்தாங்க, ஒரு மெஹந்தி டிசைனர் சிஸ்டர். நான் எல்லா பேஜுமே நான் வந்துட்டு டேக் பண்ணுறேன். எல்லாமே நான் வந்துட்டு அமேசானில் நிறைய விஷயங்கள் ஆர்டர் போட்டிருக்கேன். ஒரு கேக் டாப்பர் ஆர்டர் போட்டிருக்கேன். எல்லாமே நான் வந்துட்டு வீடியோ எடுக்கணும். இன்னும் நான் வந்துட்டு வீடியோ எடுக்கல. எல்லாமே நான் வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஜஸ்ட் என்கேஜ். இந்த பிம்பிள் ஆக்னே உங்களுக்குலாம் என்ன பிரச்சனைன்னு தெரில. நல்லா தானடா இருந்தீங்க நேற்று வரைக்கும். எங்கே எதில் வந்தீங்க இது? 30 minutes later. வயிறு ஃபுல்லு. வர வேண்டாம். வந்து ரெட் லிப்ஸ்டிக் அவுட்லைனை போட்டுட்டு அவளோட லிப்ஸ்டிக்கை நடுவில் அடிச்சு விடுவேன். நியூடா இருக்குல்ல, அவள் வச்சிருக்கிறதே நியூடு எப்படி இந்த சாரிக்கு போடுறது? அந்த ஐலைனர் மஸ்காரா உனக்கு சந்தோஷமா இருக்குமே. ஐயோ, எங்களுக்கு சண்டை நடக்கும். அது ஜஸ்ட் கேர்ள் தான் பண்ணும். நான் கண்ணை திறக்கணுமா மூடணுமா? கண்ணை திற. சரி, நீ இப்படி கண்ணையை மூடு, நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோதான். அவங்க முடிக்கட்டு. நீ இப்போ ஒன்று நான் கட் பண்ணிடுவேன்.
இல்ல இதை மட்டும் அது ஒண்ணு இல்ல, நீ இதை மட்டும் போடுங்க. எது போடணும்? அப்படி எடுத்து போடு. இல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட். நீங்களே எடுங்க, நீங்களே எடுங்க. நீங்க பார்த்து போடுங்க. அவனை கூப்பிடுங்க. பேசுறேன். ஒரு கூட விடுங்க. ஞம் சவுண்ட் எஃபெக்ட்ல நீ போடு. ஓலி வாராயோ மனப்பந்தலேறி வாராயோ புள்ளிகளை இதோட திருப்பி பாருங்க. வணக்கம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு தான் என்கேஜ்மெண்ட். எனக்கு டைலாக் திருடி சொல்லியா? ஹேருக்கும் சாரிக்கும் வேற. இங்க பார்க்காத, அங்க பார்த்து பேசு. ஹேருக்கும் சாரிக்கும் நான் வேற போடுறதுனால ஓரளவுக்கு இதுவும் எடுக்கல. சோறு தின்னீங்களா? சாப்பாடு ரொம்ப அருமையா இருந்துச்சு. மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் 60. மேம் கேமராயை பார்க்க கூடாது மேம். நீங்க இங்க சொல்லுங்க மேம். பைனாப்பிள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ரொம்ப மட்டன் பிரியாணி பிடிச்ச பிரியாணி. உங்க ட்ரெஸ் காஸ்ட் அது ரொம்ப கம்மி தான். எவ்வளவு சொல்லுங்க மேடம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோ செக் அவுட் பண்ணலாம். கேப்ல ஒரு ப்ரமோஷன். வெட்டு மணி கடையில 100 ரூபாய்க்கு. மாலுக்கு போயிட்டே இருக்கோம். அந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார்டிங்ல தான் நான் மால் போயிருக்கேன். அடுத்து வந்துட்டு தப்பு. என்னது? நான் இந்த வீடியோ தான் பார்த்துருக்கேன். வாங்கலான்னு பார்த்தேன். அங்க இருக்கிற கஸ்டமர் வாங்க முடியாது. செப்பல் வந்து
இது நான் ஸ்டுடியோல வாங்கினேன், அது மால்ல இருந்து தான் வாங்கினேன். 100 ரூபா. மாப்பிள்ள இது பூமா. இது வந்துட்டு 499. 499. வேற இது ஏன் இது மெஹந்தி வந்து ஏன் கருப்பு கருப்பா இருக்கு? மெஹந்தி வந்துட்டு இது வந்துட்டு பிரைடல் மெஹந்தி. இது வந்துட்டு டார்க்கா தான் இருக்கும். அது இல்ல, இது வந்து டார்க்கா இருக்கு. இது கையோட கருப்பா? அது வந்துட்டு மேம் இது கை கருப்பா இருக்கு. இல்ல, இந்த கை வச்சு நம்ம கை பண்ண காலத்து. இது வந்துட்டு பிரைடல் மெஹந்தி இந்த கலர்ல தான் இருக்கும். ஸ்பெஷலி அரைச்சு உருவாக்கின ஹெனா. எல்லா மெஹந்தி கெமிக்கல்ல பண்ணுவாங்க. இது வந்துட்டு ஆர்கானிக். மாட்டு சாணியா? மாட்டு சாணி. சாணி நீங்க கையில போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கருக்குமா வெளுக்குமா என்ன அதான் போட்டிருக்கீங்க. நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன், ஒருவேளை போட்டிருந்தவா சொல்ல மாட்டான். 9 அங்க பாரு 9. ஒரு மாதிரி ஆக்குறா. ஓட்டர் ஐடி இருக்கா? இருக்கு. ஒரு வயசு யாருக்கு ஓட்டு போடுவ? 18 வயசு தானே ஆச்சு. 18 வயசு ஆன உடனே பண்ணிட்டீங்க. புதுசா அப்ளை பண்ண யாருக்குமே வரலையாமே, உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இன்ஃப்ளூயன்ஸ் யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? நீங்க செலிபிரிட்டி இருக்கீங்க. நாங்க செலிபிரிட்டி தான். 150. கமான் 3 2 1 ஸ்டார்ட். ஓட்டுரிமைங்கிறது எல்லா இருக்கிற ஒரு விஷயம். குடிமகன்களுக்கும் எல்லாருக்கும் போடணும். நீங்க உங்ககிட்ட இருக்கிற உரிமை வந்து நீங்க தட்டிப்பட ஒருவேளை லீவு தரலன்னா நீங்க வந்துட்டு கேஸ் போடலாம். அப்படி பார்த்தா போலீஸ் போடாத நம்ம இருப்போம் தானே. அப்படி இருக்கு, அப்படி நினைக்க கூடாது. நினைக்கிறது உங்ககிட்ட எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, புதிய தலைமுறையில சண்டை போடுவாங்க தெரியுமா? உங்ககிட்ட நான் இவ்வளவு தான் போடணும் அவங்க தான் போடணும் சொல்லல, ஏன்னா அது உங்க உரிமை. நீங்க எல்லாமே சொல்லிட்டு இப்ப சில பேர் சொல்லுவேன், நான் இது விஜய்க்கு தான் போடுவேன், விஜய்க்கு தான் போடுவேன், ஸ்டாலினுக்கு தான் போடுவேன். நீங்க விஜய்க்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு போட்டா அதுக்கு அது என்ன இது? அது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு அவன் புத்தி அவன் சொல்லி காட்டியா என்ன ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நான் யாருக்கு ஓட்டு போடுவேன். வேணா இவன் கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட கேளுங்க. மேடம் உங்க வீடியோ அவன் பார்க்கவே மாட்டானா? இல்ல அவனுக்கு தெரியும், நான் டிவி ஸ்கிப் பண்ணி விடுவாங்க மேடம். பரவாயில்ல, இருக்கட்டும். செலவங்களுக்கு வஞ்சங்கள் மனசு இருக்கு. பஞ்ச புகழ்ச்சி அணியா? பஞ்ச புகழ்ச்சி அணி இங்கிலீஷ்ல நீங்க கேஸ்ட் லெட்டர்ல எழுதுவீங்களா? கேஸ்ட் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் விக்கெட் விஜய் தானே, ரெண்டாவது விக்கெட் தானே கேஸ் லெட்டர். பார் எங்க அம்மா அது வந்து டி ஜே பாருங்க மக்களே, இதுதான் உங்களுக்கு ஜே ஜே கேப்டன் டி ஜே 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 உனக்கு ஜே ஜே. கேளு கேளு, அது கிட்ட கேளு. அதே கன்ஃபியூஸ் ஆகாதுன்றாரு. டடா டடா. அது ஜே ஜே இல்ல இல்ல, அதுதான் எனக்கு இது கொடுத்துச்சு இந்த டிசைன். அதான் வழங்காது இருக்கு. அவினாஷ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அவினாஷ் ஏதோ ரீட் பண்றாரு. அவனுக்கு அவங்க ஓ மை காட். இன் கர்சி ஒன்னு போடு. அப்படி நம்ம போட்ரா இன் கர்ஸ் மட்டும் படிச்சிட்டு வந்திருக்கீங்க. ஜே ஏ சாட் ஜிபிடி ஆமல கேஸ் இல்ல போட்ரா கேஸ். இல்ல ஒண்ணும் இல்ல. ரைட் லெட்டர் வந்து
மேம் கேசிவ்ல ஜேஏன்னு வருது மேம். மேம் இது வந்து ஜேஏன்னு வருது மேம். மேம் என்ன மேம்? ஷேர் ஜிபிடியா? நீ எடுத்து லைவ் போடு. அதான் லைவ் போடு. லைவ் போடு. இதுல லைவ்ல போடு. இன்ஸ்டால லைவும் பிளாக்ல தான் இருக்கு. இன்ஸ்டாக்கே போறக்கல. ஏய் ஹேக் ஆனதுனால சரசுக்குறாரா யாருக்கு வாங்கி கொடுத்த? அடுத்த மட்டன் சோறு. அதுக்கு பொண்ணுதான் ஓகே. அப்ப நீ மக்கா எங்க தம்பி அதுக்குன்னு நான் பொண்ணுகிட்ட போய் காலையில விட முடியும் அம்மா கெட்டுமான்னு. அது அவங்களோட விருப்பம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. நீ பின்ன சும்மா கொஞ்சம் போய் கம்பெனி பிடிச்சு என் தம்பி இப்படி என் தம்பி அப்படின்னு. அது அவங்களுக்கு தான் தெரிஞ்சதுன்னா அவங்கதான் மனசு மாறும். நம்ம யாரையும் ப்ரிஃபர் பண்ண அப்போ இல்ல. அவன் சொல்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு, நம்ம வேற யாராவது போய் சொல்றது டிஃபரன்ஸ் இருக்கு. அது அவனோட லைஃப் அவன் பார்க்கலாம், அவ்வளோதான். சும்மா இல்ல எங்கேயுமே நான் பெரிய மனுஷன் ஆச்சு இல்ல. ஆண்டி ஆண்டிகளின் கூட்டத்தில் ஒருவர் சேர்கிறார். உறுப்பினர் அட்டை எடு. ரேஷன் கார்டுக்கா? நினைவிலேயே இல்ல. அது காரணம் உனக்கு கல்யாணம் ஆகும்ல, அப்ப தெரியும் உனக்கு என்ன நடக்குது. அப்படி சுத்தி எதுவும் அது அந்த பையனை பார்த்தோம்னா அவளுக்கு அப்படியே அது ஒரு டென்ஷன் நான் வந்துட்டு எனக்கு உடக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடக்கூடாது. அதனாலதான் நான் பேசாம இருக்கேன். எனக்கு வந்து ஹர்ட் ஆகாது. ஒன்னு என்ன வேணுனாலும் தான் கிண்டல் பண்ண அடுத்து பண்ண முடியாது பார்த்தியா. அதனால இன்னும் எவ்வளோ நான் மக்கள் அதை எடுத்து பாரு அப்படி போட்டுறாத. எந்த கண்டன வெளியில வர நல்லா தெரியும். அந்த வீடியோ போட்டோ ஷூட் மட்டும்தான் அதுவே இல்லையே. நிறைய எடுத்தேன், கிரெடிட்ஸ் போடுறேன். தண்ணி பாட்டில் எனக்கு பேச இப்படி தான் என்னோட என்கேஜ்மெண்ட் டே போச்சு. எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்க நிறைய பேர் வரல, அவங்களால வர முடியல. பட் இருந்தாலும் ஜெய்ஸ்லின், டெர்வின், அவினாஷ் நீங்கள் 3 பேரும் இந்த டே எனக்கு ரொம்ப மெமரபுளாக மாற்றி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு கூட தெரியாது. அப்படி பார்த்துட்டு இருந்தாலும் இந்த லாஸ்ட் கிளிப்பிங் பார்த்துட்டு இருப்பீங்களான்னு கூட தெரியாது. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ். மெயினாக ஜெய்ஸ்லின், ஒன்னால தான் இவ்வளோ வீடியோ கிளிப்ஸ் என்கிட்ட இருக்கு. ஸோ உங்கள் 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே கிரெடிட்ஸ் கோஸ் டு பாப்ஸ், உனக்கு தான், விச் இஸ் ஜெய்ஸ்லின். இப்படிதான் என்னோட டே போச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்துட்டு கத்தார்ல இருந்து வந்திருந்தா. அவளும் எனக்கு நிறைய சாக்லேட், பெர்ஃப்யூம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்டில் தென் டாடா பை.